ஏங்க 2008 சோறு இல்ல, ஆயுதம் இல்ல, ஆட்படை இல்ல, எல்லாம் குறைஞ்சு எல்லா சுவறுகளையும் எல்லா வழிகளையும் அடைச்சு காட்டுக்குள்ள வந்து போராடிட்டு இருந்த ஒரு இனக்குழு உங்களுக்கு சோத்த போட்டுக்கிட்டு முனையாண்டி விலாஸ் நடத்திட்டு இருந்தாங்களா? இதெல்லாம் அயோக்கியத்தனமான வேலைங்க. உன் சோத்து உன் வயிற்று பழப்புனா நீங்க 1000 பேர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி என்ன வேணாலும் பண்ணலாம். உங்க மச்சான் சுந்தர்சி இருக்காரு, அவர்கிட்ட வாங்கி தின்னலாம். பிச்சை எடுப்பேனீங்கல்ல, அந்த பிச்சை எடுங்க. காட்டுக்குள்ள கஞ்சி இல்லாம ஓடிட்டு இருந்தவங்க உங்களுக்கு அலங்கரிக்கப்பட்ட ஸ்கிரீனுக்கு பின்னாடி நின்று போட்டோ எடுத்தாங்களா? இட்லிய பிக்கிறேன் அப்படியே கறி வந்து விழுகுது. பின்னாடி சோத்துக்கு வழி இல்லைங்க, மரவள்ளி கிழங்க தின்னுட்டு அங்க இருக்கிற போராளிகள் போராடிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இவர் வந்து கடல் நண்டை வறுத்து கொடுத்தாராம். இது உட்காந்து மொச்சு மொச்சு மொச்சுன்னு தின்னுட்டு இருந்துச்சான். பின்னாடி இன்னும் ஒருத்தர் குறிப்பெடுத்தாராம். இது என்ன கதை? உனக்கு எதுக்கு போர் பயிற்சி? போனையா தின்னையா வீட்டுக்கு வந்தன்னு வரணும்ல. உனக்கு எதுக்கு போர் பயிற்சி? நீ என்ன பெரிய போர் வீரனா? எப்படி போய் சொல்லுவீங்க? பீரங்கி குண்டு வெடிச்சுட்டு இருக்கு, இந்த பக்கம் எனக்கு பிராக்டிஸ் கொடுத்தாங்க. ஒரு போர்க்களத்துல ஒண்ணுமே தெரியாத ஒரு உதவாக்கரையை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்ததுன்னு சொல்ற கதையே ஒரு குழந்தை கூட நம்பாதுங்க. பிரபாகரன் என் நெஞ்சில படுத்திருந்தார். ஏங்க உண்மையிலேங்க இந்த கடுகளவு மூளை இருக்கிறவங்க கூட கோவம் வருங்க. அப்புறம் யூரின் டெஸ்ட், யாரை பார்த்தாலும் யூரின் டெஸ்ட். என்னையெல்லாம் தெலுங்கு சக்லீச்சின்னு சொன்ன குரூப் தான் இது. அதனால எனக்கு எந்த கூச்ச நாச்சமும் இல்லை. உனக்கு நல்லா தெரிந்த உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா இருந்த ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு பேர குழந்தைய அம்மாவோட சேர்த்து வச்சு பேசும்போது அதையே தட்டி கேட்க முடியலன்னா அதுக்கு பிறகு உங்க தம்பிங்க இன்னைக்கெல்லாம் களமாடிக்கிட்டு இருக்கானுங்க. போற வார பொம்பளை பிள்ளைங்களை பூரா அவமானப்படுத்தி அவங்க மேல அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை தட்டி கேட்கணுமா இல்லையா? அவமானமா திமுக இளைஞர்கள் பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டிச்சு அறிக்கை விட்டாரு. கட்சியில உன்னை வச்சுக்க மாட்டேன், தூக்கிடுவேனாரு. நான் இதை எதிர்பார்க்கிறேன். ஒரு தலைமைக்கு அதான் அழகு. ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது சமூக செயற்பாட்டாளர் டாக்டர் தோழர் சுந்தரவல்லி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். சீமான் பிரபாகரன் சந்திப்பு பத்தியும் பிரபாகரன் பத்தி சீமான் சொல்ற கதைகள் பத்தியும் பல்வேறு சர்ச்சைகள் வந்து ஏற்கனவே இருந்து வந்துச்சு. இப்போது வந்து பிரபாகரன் பக்கத்துல சீமான் இருக்க மாதிரியான ஒரு போட்டோ வந்து நான் தான் எடிட் பண்ணேன், அது வந்து உண்மையான போட்டோல கிராபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் சொல்றாரு. ஏற்கனவே இந்த சர்ச்சைகளுக்கு இது முத்தாய்வா ஒரு புது சர்ச்சையா வந்திருக்கு. நீங்களும் கூட அது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எதனா டிப்பல நீங்க சொல்றீங்க? இல்ல, 2 காரணங்கள் இருக்குங்க. ஒண்ணு, ரொம்ப நாளாவே இந்த ஒரு போட்டோ மட்டும் தான் இருக்கு. நீங்க ஐயா வைகோவை பாத்தீங்கன்னா ஏராளமா கொட்டி கிடக்கு சமூக வலைத்தளங்கள்ல. அதே மாதிரி கொளத்தூர் மணி, கு ராமகிருஷ்ணன் இவங்க எல்லாம் நேரடியா போனவங்க, எக்கச்சக்கமான படங்களை பார்க்க முடியுது. ஆனா இந்த ஒரே போட்டோவை வச்சுட்டு ஏதோ கல்யாண வீட்டுல எடுத்த மாதிரி இருக்கு அந்த போட்டோ. அந்த ஒத்த போட்டோவை வச்சுக்கிட்டு இந்த உருட்டுறாரேன்னு நமக்கு ரொம்ப நாளாவே சந்தேகம். இப்ப சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் சொன்னது ஏன் உண்மை அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா, சீமான் மேல இருக்கிற காண்டுல இந்த அம்மா பேசுறாங்கப்பா அப்படிலாம் இல்ல. சீமான் மேல காண்டு இருக்கிறது உண்மைதான். ஆனா இது பின்னாடி ஒரு உண்மை இருக்குன்றதையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தமிழன் தொலைக்காட்சி ஒரு காலகட்டத்துல 2010, 2008, 2010 வாக்குல தொடர்ந்து சீமானுடைய சொற்பொழிவுகளை தொடர்ந்து போட்ட ஒரு தொலைக்காட்சி. நீங்க இப்ப கூட தேடினாலும் கிடைக்கும். தொடர்ந்து சீமானுடைய சொற்பொழிவுகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சமூக வலைத்தளம் யூடியூப் எல்லாம் பெரிய அளவுல வளராத அந்த காலகட்டத்துல இவருடைய பேச்சுக்களை அதிகமா போட்டது அவங்கதான். ஒண்ணு. 2வது, இவர் சொல்ற காலகட்டத்துல சீமானுக்கு நெருக்கமானவர்கள் அங்க இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா சீமானுக்கும் நான் எங்க ஃபேமிலிக்கும் இருக்கிற நட்பு 26 வருஷம் ஆயிடுச்சு. 26 வருஷமா அவரை தெரியும். நான் யூஜி படிச்சுட்டு இருக்கும்போது நாங்க ஒரே மேடையில பேசின அந்த காலகட்டத்துல இருந்து எங்க வீட்டாளுங்களோட நட்பு வரைக்கும் எல்லாம் இருக்கு. அதனால சீமானை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். விஜயலட்சுமி வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும். அதனால சீமான் என்னை பத்தி பேசவே மாட்டாரு. ஏன்னா எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு அவருக்கும் தெரியும். அப்ப அந்த காலகட்டத்துல இவங்களுக்கு இருக்கிற தொடர்பு நமக்கு தெரியும். அதனாலதான் இது கட்டாயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றேன். அந்த காலகட்டத்துலதான் இவர் வந்து அத செங்கோட்டையன் அப்படின்னு ஒரு தோழர் வந்து நமக்கு என்கிட்ட கொடுத்தாங்க. ஒரு சிடி கொடுத்து இந்த போட்டோவை எடிட் பண்ணி கொடுங்க, ஒரு கிஃப்டா கொடுக்க போறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன விஷயம் உண்மையிலே நடந்திருக்கிறதுக்கு 100க்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு. 2வது, ஒருத்தர் இன்னைக்கு திடீர்னு வந்து இப்படியான ஒன்றை பொய்யா சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள தப்பிக்க முடியாது இல்லைங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளவு சீக்கிரமா தப்பிக்க முடியாது. அண்ணன் சீமான் மாதிரி எல்லாரும் செத்த பிறகு அவர் பொய் சொல்லல. சீமான் உயிரோட இருக்கும்போதுதான் உண்மையை சொல்றாரு. அதனால அவர் பொய்யும் நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால சீமான் அதுக்கு பதில் சொல்லாம இருக்கிறத வச்சே நமக்கு இன்னொரு சந்தேகமும் வருது.
இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு. அதுல அவர் சில குறைபாடுகளை சொல்றாரு. அந்த காலகட்டத்துல எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு இல்லைங்க, அதனால சில இடங்கள்ல நாங்க வந்து நிழல் எல்லாம் வைக்க மறந்துட்டோம் அப்படின்னு கூட அவர் சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் வெளியே பேசுறாரு. சோ இதுதான் உண்மை. ஒரு போட்டோவை எடிட் பண்ணி கையில வச்சுக்கிட்டு 15 ஆண்டு கால தமிழக அரசியல்ல ஒரு இளைஞர் கூட்டத்தை அறிவற்றவர்களாக, அரசியலற்றவர்களாக மாற்றுகிற அயோக்கியத்தனத்தை அண்ணன் சீமான் செஞ்சிருக்காரு. இந்த செய்திக்கு பின்னாடி ஒத்த போட்டோ இருக்குன்றது ரொம்ப நாளா நம்ம வச்ச குற்றச்சாட்டு. இன்னைக்கு அது உண்மையா நான் தான் பண்ணேன்னு ஒருத்தர் வந்திருக்காருன்னா உண்மை ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது என்பதை காலம் நமக்கு காட்டியிருக்கு. ஆனா நாம் தமிழர் தம்பிகள் வந்து 5-6 போட்டோ இருக்கு, 7-8 போட்டோ இருக்கு, எல்லா போட்டோவும் எடிட் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல 7-8 போட்டோ எல்லாம் அதுக்கு பிறகு இவங்க எடிட் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் எக்யூப்மெண்ட்ஸ் வளர்ந்துருச்சே. நாம் தமிழர்கள் தம்பிகளை போல எடிட்டிங்ல அடிச்சு கிளப்புறவங்க வேற யாருமே இல்ல. எனக்கு சொந்த அனுபவம் இருக்குல்லங்க. யார் யார் போட்டோலயே மூஞ்சியெல்லாம் ஒட்டி அவங்களா குதூகலித்து சுயமா சந்தோஷப்பட்டுக்கிட்ட கூட்டம் தானே இந்த கூட்டம். அதுல எனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என் போட்டோவே கொண்டு போய் ஒட்டினவங்க தானே. சோ எடிட்டிங்ல தம்பிகள்லாம் அடிச்சுக்கவே முடியாது. செம்ம டேலண்டடு சீமானுடைய தம்பிகள். அதனால அந்த போட்டோ ஃபுல்லா கையில கொடுக்குறாங்க. அந்த போட்டோ ரெண்டும் தனித்தனியாக இருக்கு. தனித்தனியா இருக்கு. அந்த பேக்ரவுண்ட்ல இப்ப எல்லாம் போற போக்குல ஒட்ட முடியும். நானே எடிட் பண்ண முடியும். நானே பிரபாகரன் அவர்களோட நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டு நான் போனேன்னு சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா 2007 ஈழத்துல போய் நான் பேசிட்டு வந்த ஆளு. அதை நான் ஒரு வீடியோவாவே போட்டிருக்கேன். நேரடியாவே களத்துல போயிருக்கேன். அப்பதான் போரே ஆரம்பிக்குது. முதல் குண்டு அவங்க போடும்போது நான் அந்த இடத்துல இருக்கேன். இவர் பேசுறாரு பேச்சு. இங்க யார் உதவி செஞ்சவங்க யாரும் அதை பத்தி பேசல. இவர் அடிச்சு விடுறாரு. அவங்க தம்பியை காட்டுற எல்லா புகைப்படங்கள்லயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் புகைப்படம் இருக்கு. துப்பாக்கி சுடுற மாதிரி சில புகைப்படங்கள், அதே மாதிரி சில தோழர்களோடு இருக்கிற மாதிரி, அங்க ஈழ விடுதலை தோழர்களோடு இருக்கிற மாதிரி சில புகைப்படங்கள்லாம் காட்டுறாங்க. நான் என்ன சொல்றேன், ஈழத்துக்கு நீங்க போயிருப்பீங்க, போனதான் எனக்கு தெரியுமே. வன்னியரசு வீட்டுல போய் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி தானே நீங்க போனீங்க. ஒரு டீம் போயிட்டாங்க, ஆல்ரெடி செலக்ட் ஆயிட்டாங்க. ஒரு அது என்ன நோக்கம்னா திரைப்படம் குறித்த ஒரு புரிதலை அங்க இருக்கிற தோழர்களுக்கு உருவாக்க ஒரு டீமை கூப்பிடுறாங்க. அந்த தகவல் தெரிஞ்சுட்டு இவர் வன்னியரசு வீட்டுக்கு டெய்லி 2 வீலர்ல போறாரு. போய் வன்னியரசு கிட்ட என்னை எப்படியாவது அனுப்புங்க தோழர்னு வன்னியரசுக்கு கொளத்தூர் மணியும் உட்பட 2 பேரும் சேர்ந்துதான் புலிகள்கிட்ட பேசி இவர் நம்பகமான ஆளா, இவர் சரியானவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அனுப்புறாங்க. சோ அப்ப நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, போயிருக்காரு, அங்க சில பேரோட நின்று போட்டோ எல்லாம் எடுத்திருக்காரு. ஆனால் நாம கேட்கிற கேள்வி, ஈழத்தலைவரோடு நின்று நீங்கள் எடுத்தீர்களா? அந்த போட்டோ எடிட் பண்ணப்பட்டது. அவரோடு நீங்கள் இருப்பதாக காட்டிய போட்டோஸ் எடிட் பண்ணப்பட்டது. 2வது, இந்த போட்டோஸ் எல்லாம் ஈழ இயக்கம் ஒன்றுமே இல்லாம முற்றொழிப்பு செய்யப்பட்ட போது வெளிவருது. எப்படி? இவர் பேசக்கூடிய அண்ணன் புராணங்கள் கூட, இந்த கரிக்கஞ்சி கதை கூட எங்க இருந்து எப்ப இருந்து வருது? இவர் இல்லை, இந்த இயக்கம் இல்லை என்கிற இடத்திலிருந்து இந்த கதையை அம்பலப்படுது, ஆரம்பமாகுது. அப்ப அதுவே சந்தேகத்துக்குரியதானே. அப்ப நீங்க போயிருப்பீங்க, சில போட்டோக்கள் உங்க கையில இருக்கும், ஆனா நீங்க ஈழத் தலைவரை சந்திக்கல. அவர் உங்ககிட்ட இந்த பேரினத்தினுடைய விடுதலையை ஒப்படைக்கல. இது எல்லாம் நீங்களா உருட்டி விட்ட உருட்டுக்கள் அப்படின்றது இந்த சம்பவங்கள், இந்த போட்டோஸ்களே ஐடென்டி பண்ணுது. இவ்வளவு போட்டோ வச்சிருந்த நீ ஒரு மரத்தடியில அவர் நின்னு போட்டோ எடுக்கிற மாதிரி காட்டணும்ல. இந்த போட்டோ எப்படி எடிட் பண்ணப்பட்டதா இருக்குன்னு பாருங்க. ஒரு ஏதோ மண்டபத்துல ஒரு பின்னாடி அலங்காரம் செய்யப்பட்ட ஸ்கிரீனுக்கு முன்னாடி நின்னு, ஏங்க 2008 சோறு இல்ல, ஆயுதம் இல்ல, ஆட்படை இல்ல, எல்லாம் குறைஞ்சு எல்லா சுவறுகளையும் எல்லா வழிகளையும் அடைச்சு காட்டுக்குள்ள வந்து போராடிட்டு இருந்த ஒரு இனக்குழு உங்களுக்கு சோத்த போட்டுக்கிட்டு முனையாண்டி விலாஸ் நடத்திட்டு இருந்தாங்களா? இதெல்லாம் அயோக்கியத்தனமான வேலைங்க. உன் சோத்து உன் வயிற்று பழப்புனா நீங்க 1000 பேர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி என்ன வேணாலும் பண்ணலாம். உங்க மச்சான் சுந்தர்சி இருக்காரு, அவர்கிட்ட வாங்கி தின்னலாம். பிச்சை எடுப்பேனீங்கல்ல, அந்த பிச்சை எடுங்க. ஆனால் ஒரு இன விடுதலையை காரணமா காட்டி, அதன் மீது உங்களுடைய பேச்சாற்றலை காட்டி, அவர்களை ஏமாற்றி உழைப்பை சுரண்டுகிறதுக்கு இந்த போட்டோக்களை எல்லாம் நீங்க பயன்படுத்திருக்கீங்க. குறிப்பா எடிட் போட்டோவும் பயன்படுத்துறீங்க. காட்டுக்குள்ள கஞ்சி இல்லாம ஓடிட்டு இருந்தவங்க உங்களுக்கு அலங்கரிக்கப்பட்ட ஸ்கிரீனுக்கு பின்னாடி நின்று போட்டோ எடுத்தாங்களா? என்னங்க லாஜிக்கே இல்லையேங்க. அவர் படத்தை விட மோசமால இருக்கு அவர் சொன்ன கதை. அப்ப இந்த ஆமை கறி, ஆமை ஓடு, இவர் வந்து சாப்பிட பின்னாடி லிஸ்ட் எடுத்தது, இது எல்லாமே பொய் தான்றீங்களா? நான் ஒண்ணு சொல்லவா? 2 ஆண்டுகளுக்கு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு இங்க திருச்சி சிறைச்சாலையில ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து மத்த பிரிசனர் மாதிரி அவங்கள இது பண்ண மாட்டாங்க. அவங்க நல்லா திறந்து வெளியில ஒரு வீடு மாதிரியே இருக்கும், அவங்க இருப்பாங்க.
அங்க இருந்து ஒரு தம்பி எனக்கு கால் பண்றாரு, இந்த கதைகளை எல்லாம் சொல்றாரு. அவர் பேர் பாஸ்கரன். உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும், மருந்த குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அங்க இருக்கிறவங்களா முயற்சி பண்ணி எங்களை விடுதலை செய்யுங்கன்னு சொன்னாங்க போன பீரியட்ல. அப்படி விடுதலை செய்யுங்கன்னு சொல்லும் போது அதுக்கான எந்த உதவியும் செய்யாம வேடிக்கை பார்த்தவர் தான் நம்ம அண்ணன் சீமான். அதுவும் எனக்கு தெரியும். அந்த பயல்க சீமானுக்கு போன் பண்ணும்போது எதற்காலும் தூக்கிட்டு வந்து நிக்காதீங்கடா அப்படின்னு அந்த பயல்களை இழிவுபடுத்தி அனுப்பினவர். போன் கால அட்டன் பண்ண மாட்டேன்னு சொன்னதான் சீமான். அந்த தம்பி தான் எனக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கதைகளுக்கு பின்னாடி ஒண்ணுமே இல்லைங்க. இவர் பேரு கூட வந்து ஈழத் தலைவருக்கு தெரியாதுங்க. இவர் பேரு கூட தெரியாது. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இந்த தம்பி எல்லாரும் அங்கதான் இருக்கிறாங்க. யாருக்கு இவங்க பாடம் எடுப்பாங்கன்னா, போர்க்களத்துல உடல் உறுப்புகள்ல காயமடைஞ்சு நடக்க முடியாம மாற்றுத்திறன் உடையவர்களா மாற்றப்படுறாங்கல்ல, அந்த தோழர்களுக்கு தான் இந்த வகுப்பு எடுப்பாங்களாம். அவங்களெல்லாம் ரெடி பண்ணி வைங்க. ஒருத்தர் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு டைரக்டர் வர்றாரு, அந்த டைரக்டர் வந்து உங்களுக்கு வகுப்பெடுப்பாரு, ஒரு 10-15 நிமிஷம் பேசுவாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தமிழகத்துல இருந்து ஒரு டைரக்டர் தான். அது கூட வந்து தலைவருக்கு பின்னாடி இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்கள் பேசின பேச்சு. இதெல்லாம் அங்க இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க. நான் இன்னொன்னு சொல்றேங்க, அங்க ஒரு விதிமுறை இருக்கு. கடல் உள்ள உயிரினங்கள்ல ஆமைய தொடவே கூடாதுன்ற சட்டம், விடுதலை இயக்கம் வைத்திருந்த சட்டம். அவங்க தொட மாட்டாங்க. ஏன்னா உயிரினங்கள் அழிக்க கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப கவனமா இருக்காங்க. அதுல குறிப்பா இந்த சட்டம் இருக்கு. அதே போலதான் இந்த காட்டு பன்னியை வேட்டையாடு இதெல்லாம் வந்து அவங்க சட்ட ரீதியாகவே உயிரினங்களை பாதுகாத்தவர்கள் அந்த காடுகள்ல அப்படின்றதுதான் விடுதலை புலிகளை நன்கு அறிந்தவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒண்ணு. சரிங்களா? அங்க போய் உட்கார்ந்துகிட்டு நான் ஆமக்கறி, அவங்க சட்டம் போட்டு தடுத்து வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு ஆமக்கறியில சோறு போட்டாங்க. இட்லியை பிக்கிறேன், அப்படியே கறி வந்து விழுகுது. பின்னாடி சோத்துக்கு வழி இல்லைங்க. மரவள்ளி கிழங்க தின்னுட்டு அங்க இருக்கிற போராளிகள் போராடிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இவர் வந்து கடல் நண்டை வறுத்து கொடுத்தாராம். இது உட்காந்து மொச்சு மொச்சு மொச்சுன்னு தின்னுட்டு இருந்துச்சான். பின்னாடி இருந்து ஒருத்தர் குறிப்பெடுத்தாராம். இது என்ன கதை? இந்த கதையே ஒரு கேடுகட்ட கதை இல்லையா? ஒரு போராளி ஒரு இனத்திற்கான தன் உயிரையும் குடும்பத்தையும் இழந்து செத்தே போனார். அவரை குறித்து நீ மிலிட்டரி ஹோட்டல் மேனேஜர் மாதிரி பேசுறீங்களே, இதுதான் பிரபாகரனை நீங்கள் உயர்த்தி பிடிக்கிற இடமான கேள்வி. புரியுதுங்களா? நீங்க அவருடைய தியாகத்தை பத்தி பேசியிருக்கீங்களா? அவருடைய போர்த்திறனை பத்தி பேசியிருக்கீங்களா? ஈழத் தமிழர்களுக்கும் ஈழத்தில் இருக்கின்ற தமிழர்களுடைய வாழ்க்கைக்கும் அவர் எவ்வளவு போராடினார்னு பேசியிருக்கீங்களா? அந்த வரலாறு என்றைக்காவது பேசியிருக்கிறீங்களா? நீங்க பேசுனதெல்லாம் என்ன? அவங்க கொள்ளையடிச்சாங்க. நீங்க ஈழ விடுதலை இயக்கத்தை இதை விட கொச்சப்படுத்த முடியாதுங்க. கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்ற அரிசி கப்பல் கதை இருக்குல்ல, அந்த கதையில என்ன சொன்னாரு? ஏதோ ஒரு நாட்டு கப்பல்ல அரிசி போகுது, அப்படியே சுத்தி வளைச்சிட்டாங்க. அங்க இருந்தா எனக்கு போர் பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க. உனக்கு எதுக்கு போர் பயிற்சி? போனையா திண்ணையா வீட்டுக்கு வந்தேன்னு வரணும்ல. உனக்கு எதுக்கு போர் பயிற்சி? நீ என்ன பெரிய போர் வீரனா? எப்படி போய் சொல்லுவீங்க? அப்ப இந்த அரிசி கப்பலை வந்து சுத்து போட்டு கொள்ளையடிச்சாங்கன்றதானே அதுக்கு பொருள் வரும். நீங்க அதை அப்படித்தானே பார்க்க முடியும். அப்ப ஈழ விடுதலைக்காக ஒரு கூட்டம் உட்கார்ந்து சோறு தின்னாம தண்ணி குடிக்காம தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டு இருக்கும் போது அவங்களை கொல்ல கூட்டம் மாதிரில நீங்க காட்டுனீங்க. இது எப்படி நீங்க வந்து மேதகுவை உயர்த்தி பிடித்த இடமா இருக்கும்? அப்ப எதையுமே சொல்லாம போலியாக திட்டமிட்டு சில கதைகளை பரப்புவதன் மூலமாக கூட இருக்கிற 15 மட கும்பலுக்கு கிளுகிளுப்பு ஊட்டி ஒரு ரசிகர் மன்றத்தை உருவாக்கி வைத்ததுதான் சீமான் செய்த அயோக்கியத்தனமான அரசியல். இது பின்னாடி எந்த உண்மையும் இல்லை. இல்ல இப்ப சீமான் அவர்களுக்கு வந்து பிரபாகரன் துப்பாக்கி சுடும் பயிற்சி சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப கூட சமீபத்துல கேட்கறாங்க, அதாவது வந்து நீங்க மிகைப்படுத்தி சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப, நான் ஏன் மிகைப்படுத்தி சொல்லணும்? இது வந்து கதை இல்ல, கற்பனையா சொல்றதுக்கு ஒன்றும் கதை இல்ல, வரலாறு. என்னோட அண்ணியோட தொடர்புல இருக்கேன், என்னோட மச்சானோட தொடர்புல இருக்கேன். அவங்க வந்து முன்னாடி ஆஸ்திரேலியா இருந்தாங்க, இப்ப டென்மார்க் வந்துட்டாங்கன்னு இப்ப சமீபத்திய அப்டேட்ஸ் வரைக்கும் சொல்றாரு மேடம். அதெல்லாம் நீங்க போய் டென்மார்க்ல பாக்க போறீங்களா? இல்ல அண்ணன் சொன்னாருப்பா அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா? அண்ணன் எப்படி எல்லாம் பேசுவாருன்னு ஊருக்கே தெரிஞ்ச கதைங்க. நான் மாத்திரம் கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், குடியுரிமையே கொடுத்துருவாங்களாம். இந்தியாவில ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க சென்ட்ரல்ல. அதை கேட்கறதுக்கு வக்கு கிடையாது. ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை இல்லைன்னு தானே சொன்னாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். நீங்க யாரை எடுத்து போராடிக்கிட்டு இருக்கீங்க? அவங்களை மயிலிறகால் அடிப்பதும் எங்களை எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிற கேவலமான அரசியல் செய்யற நீங்க உங்க கையெழுத்து போட்டோன்னு வெளியூர்ல எல்லாம் குடியுரிமை கொடுக்குறாங்களாம். ஒரு லெட்டர் பேடுக்கு. என்னங்க இதுலயே தெரியலையா அவர் வாயை திறந்தா பொய் வரும்னு? 2வது ஆயுத பயிற்சி கொடுக்குறாங்களாம். நான் என்ன கேட்கிறேன்னா, 2008 கடுமையான போர்ச்சூழல் நெருக்கடியில இருக்கிறாங்க. பணம் கிடையாது. 2வது அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, மருந்து கிடையாது, மருத்துவமனைகள் இல்லை, எல்லாம் சிதைக்கப்படுது. மருத்துவமனைகள்ல குண்டெறியப்படுகிறது. மிகப்பெரிய பேரழிவை அந்த மக்கள் சந்திச்சாங்க. நம்ம தொப்புள் கொடி உறவுகள் நம்ம கண்ணீரோட அதை நம்ம நினைவு கூறுறோம். நாம ஒண்ணும் எச்சி பழப்புக்காக எவனோ ஒருத்தர் ரத்தத்தை உறிஞ்சு திங்கிற ஆளுங்க நாங்க கிடையாது.
அதை நாங்க அந்த காலகட்டத்துல நான் எம்ஃபில் முடிச்சுட்டு நான் காலேஜ்ல பேராசிரியரா போகும்போது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இலங்கைக்காரங்க அவங்க கொண்டு வந்து கொடுத்த சிடி எல்லாம் பார்க்கும்போது மரண வலியா இருந்துச்சு. நான் அந்த வலியோட தான் இப்பயும் நான் பேசுறேன். அந்த சூழல்ல உன்னை கூட்டிட்டு போய் உட்காந்துட்டு குஜாலா உனக்கு சோற ஒரு பக்கம் ஆக்கி போறது, இன்னொரு பக்கம் ட்ரைனிங்கா எதுக்கு? அங்கேயே உசுர கையில புடிச்சுக்கிட்டு எங்க எப்ப குண்டு வந்து விழும் அதுல அண்ணனே சொல்றாரு. ஒரு பக்கம் பீரங்கி குண்டு வெடிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் எனக்கு பிராக்டிஸ் கொடுத்தாங்க. ஒரு போர்க்களத்துல ஒண்ணுமே தெரியாத ஒரு உதவாக்கரையை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்ததுன்னு சொல்ற கதையே ஒரு குழந்தை கூட நம்பாதுங்க. இது வேணா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியா பாட்டி வடை சுடுற கதையை கேட்டு ஆமா ஆமான்னு தலையாட்டுறதுக்கு. இன்னைக்கு அதையே தட்டி கேட்கிற பிள்ளைங்க எங்க பிள்ளைங்க. இன்னைக்கு உட்காந்துட்டு இவர் இந்த கதை சொல்றாரு. சோ இவருடைய கதைகளுக்கு பின்னால் ஒரே ஒரு அரசியல் இருக்கிறது, அது பிழைப்புவாத அரசியல். அவர் என்ன சொல்றாரு? ஈழ விடுதலை தலைவரையும் காலி பண்ணணும், அவருடைய பிம்பத்தையும் காலி பண்ணிடணும். இங்கிட்டு தமிழர்களினுடைய அடையாளமாக பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய அடையாளத்தையும் கொச்சப்படுத்தணும். இதுதான் அவருக்கு இருக்கிற அஜெண்டா. இதை கொடுத்தது யாரோ அவங்க பெரியப்பன் மேல டெல்லியில இருந்து அவங்க பெரியப்பன் கொடுத்ததுன்றது வரைக்கும் எங்களுக்கு தெரியும். சோ இந்த கேடுகட்ட அஜெண்டாவுக்காக தான் அவர் இவ்வளவு உருட்டிட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சியினர் வந்து நேற்றுல இருந்து சில ஆதாரங்கள் போட்டுட்டு இருக்காங்க. அதுல வந்து பாலு மாஸ்டர்னு ஒருத்தர் பேசின இது போடுறாங்க. அதுல வந்து அவர் சொல்றாரு இது மாதிரி தலைவரை வந்து சீமான் பார்த்தாரு, அந்த போட்டோக்கள் நான் பார்த்தேன் அப்படின்றாரு. இன்னொன்னு வந்து அந்த போட்டோவை எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நிதர்சன ஊடக பிரிவின் பொறுப்பாளர் இவர் தான் அந்த போட்டோவை எடுத்தாரு, வேணா பாத்துக்கோங்க அப்படின்னு இன்னொரு போட்டோவை போடுறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க ஒரு ஒரு பேர் இயக்கம் அழிக்கப்படுது. ஒரு 40 ஆண்டுகள் களத்துல நின்னு ஒரு நாட்டினுடைய 1/3 நிலத்தை கைப்பற்றி அங்க ஒரு தனி ராஜ்யம், தனி பேங்க், தனி சட்டம் வைத்து ஆண்டு கொண்டிருந்த ஒரு அரசு வீழ்த்தப்படுகிறது. ஒரு பெரிய இயக்கம், பேர் இயக்கம் வீழ்த்தப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அங்க இருக்கிற ஈழத் தலைவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஈழ விடுதலை கிடைத்தால், ஈழத் தமிழர்களுக்கு விடுதலை கிடைத்தால், தனிநாடு கிடைத்தால் இது ஒரு சோசலிச குடியரசாக இருக்கும் என்று அறிவிச்சுட்டு களத்துல நின்னவர். சரிங்களா? நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இத்தனை பேரும் அழிக்கப்பட்ட பிறகு தப்பி ஓடியவர்கள் கையறு நிலையில இருக்காங்க. கையறு நிலை என்றால் கேட்பாரற்று இருக்கிறாங்க. ஒரு பெரிய இயக்கம் ஒடிஞ்சு போச்சு, இனி யாரு நமக்கு நிப்பா? நிக்க நிலம் இல்லையே. என் மக்கள் ஃபுல்லா உலகத்தின் பல நாடுகள்ல பறந்து கிடக்குறாங்களே, எங்க போனாலும் வந்து நிக்கிறதுக்கு ஒரு கூடு இருக்குன்ற நம்பிக்கை இருக்கிறவன் தானே வர முடியும். அந்த நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு யாராவது வரமாட்டாங்களான்னு அவங்க ஏங்கும் போது இவர் வார்த்தை ஜாலத்துல அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை தான் நமக்கான ஒரு தலைவரோ, ஒருவேளை இவர் அதை செய்வாரோ, ஒருவேளை மக்களை, உலக மக்களை தமிழ் தேசியத்தின் பால், ஈழ விடுதலையின் பால் திரட்டுவாரோ அப்படின்ற பெரிய நம்பிக்கையில அவங்க இவங்களுக்கு மாமாசாமி போட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இவங்க எல்லாம் கட்டுக்கதையிலே தான் இருக்காருன்னு தெரியும். இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல இந்த 2 ஆண்டுகள்ல தான் ஈழ விடுதலை இயக்கத்துல இருந்த பலரும் இவருக்கு எதிராக வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க. மறுக்கட்டும், நான் சொல்றது பொய்யா இருந்தா அந்த அமைப்பு தானே மறுக்கணும், அவங்களே மறுக்கலையே அப்படின்றாரு. ரொம்ப சிம்பிள் ஒரு கேள்விதாங்க. ஒரு இயக்கம் உலக நாடுகள் முழுவதும் தடை செய்யப்பட்ட இயக்கம். இவரே அதை சொல்லியிருக்காருல பல இடங்கள்ல, உலக நாடுகள் முழு தடை செய்யப்பட்ட இயக்கம். அது பயங்கரவாத இயக்கமாக அறிவிக்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கம் வீழ்த்தப்பட்டு இருக்கிறது. அங்கிருந்து தப்பிச்சு போறவங்க அங்க உட்கார்ந்து அறிக்கை விடுவாங்களா? எந்த தைரியத்துல சொல்றாரு? ஆட்களே இல்ல, பூரா செத்துட்டாங்க. தப்பிச்சுட்டு போன 1-2 பேரு அறிக்கை விடுற நிலைமையில இல்ல. இப்ப அதுக்கு பிறகு இப்போ போன ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பாக்குறேன். அந்த வீடியோல இந்த ஈழ விடுதலை இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான தலைவர், இவர் என்னென்ன அரசியல் உள்வேலையெல்லாம் பார்த்தாலும் ஒரு வீடியோல, ஒரு ஆடியோல பேசியிருக்கிறார். அதை நான் சமீபத்துல பார்த்தேன். இப்பதான் அவர் பேசி வெளியிட்டு இருக்கிறார். சோ ஒன்னொன்னா இனி இது தேராது. நாம யாருக்காக பொறுமையா இருந்தோம்? நிலத்துக்காக பொறுமையா இருந்தோம், மக்களை ஒருங்கிணைப்பாருன்னு பொறுமையா இருந்தோம், தமிழ் தேசியத்தின் உலகத்தின் பார்வை ஈர்ப்பாருன்னு நினைச்சோம். இது எதுவுமே இல்லாம சோத்துக்கு பஞ்சமா இது அடிச்சுக்கு தெரியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்ப அவங்க எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ புலிகள்ல அறிக்கை கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை, அதான் உண்மை. அதனாலதான் இவர் ஆடி பாக்குறாரு. இல்ல, சாட்டை துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து போகவே இல்லைன்னாங்க, அப்புறம் போனாரு, ஆனா திரைப்பட பயிற்சிக்காக போனாருன்னாங்க, அப்புறம் வந்து தலைவரை பார்க்கவே இல்லைன்னாங்க, அப்புறம் பார்த்தாரு, ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்தாருனாங்க, இப்ப அந்த புகைப்படமே போய், முதல்ல புகைப்படமே எடுக்கலன்னாங்க, அப்புறம் இந்த புகைப்படம் போயின்னு ஒவ்வொரு அவதூறா சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தன்னோட வருத்தத்தை வெளிப்படுத்துறாரு. இல்ல, எப்போதுமே அவர் போகலன்னு நம்ம யாருமே சொல்லல. திராவிட இயக்கத்தினரோ, அவரை நன்கு தெரிந்தவர்களோ, அவர் வந்து நம்ம வன்னியரசு வீட்டுல கிடையா கடந்து போனாருன்ற உண்மை நமக்கு தெரியும், ரொம்ப நல்லாவே தெரியும். அதை நம்ம யாரும் மறுக்கல. ஆனா அந்த போராட்ட காலகட்டத்துல, ஈழ விடுதலைக்கான கடைசி யுத்தத்துல இவர் போய் அவரை சந்திக்க வாய்ப்பே இல்லை. நீங்க ஒரு குறைந்தபட்ச நாலெட்ஜ் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு பொய்யை நம்ப மாட்டாங்க, தம்பிகளை தவிர. புரியுதுங்களா?
இதை அடிப்படையா வச்சுதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். முதல்ல போய் சந்திக்கவே இல்லை, அதெல்லாம் யாருமே சொல்லல. அமைதியா இருந்தது காரணம் என்னன்னா, சரி ஏதோ ஒரு வழியில தமிழ் தேசியத்துக்கான ஒரு பெரிய ஆள் திரட்டலை இந்த ஆள் செய்வாரோ அப்படின்னு ஒரு சின்ன நப்பாசையில, இன்னொரு பக்கம் சரி நம்ம வளர்த்து விட்டவன் ஏதோ பொழைச்சிட்டு போறான் அதுதான் அப்படின்னு கேக்குறாங்க. தண்ணி தொட்டு ஆரம்பத்திலேயே ஏன் எதிர்க்கல? பெரியாரிய மேடைகள்லயே வந்து சீமான் அதை பலமுறை பேசியிருக்காரு. தலைவரை சந்திச்சது பத்தியான அனுபவங்களை வந்து சிலாயிச்சு பேசியிருக்காரு. அப்பெல்லாம் அமைதியா இருந்த கூறம். இல்லை. புலிகள் குறித்து 80களில் இருந்து பெரிய அளவுல தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நான் வந்து அரசியலுக்கு வந்த பிறகுதான் ஈழ விடுதலை குறித்தும் அந்த தலைவரை குறித்தும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தேன். அதுவரையும் தீவிரவாதின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நான் தான் அண்ணன் தம்பியா மாத்தினேன் அப்படின்னு சொல்ற அரைவேக்காட்டுத்தனம் தான் அவருடைய பேச்சுல இருந்தது. ஒண்ணு. ரெண்டாவது, 2018-19 தொடக்கம் அந்த ராமேஸ்வரத்துல திரைக்கலைஞர்கள்லாம் சேர்ந்து இன அழிப்புக்கு எதிரான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க. அப்பெல்லாம் நான் மதுரையில தான் இருக்கேன். அப்ப மதுரையில எழுத்தாளர் சங்கம், ஆதர் சங்கத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கல்லூரியில பேராசிரியரா இருக்கேன். அந்த காலகட்டத்துல அவர் அங்க பேசுறதுதான் வைரலான முதல் ஸ்பீச். ஈழ விடுதலை குறித்த பேசுற முதல் ஸ்பீச்சே அதுதான். வேற எங்க பேசினாரு எடுத்து காட்டுங்களேன். உங்ககிட்ட தான் இப்பதான் எல்லாம் ஆன்லைன்ல இருக்குல்ல. இது என்ன பெரியார் புஸ்தகமா மறைச்சு வச்சு நாங்க வச்சிருக்கிறதுக்கு? இதான் பேசினாதான் மொத்தமா வெளியே வந்துருது இல்ல. அப்ப நீங்க அதை எடுத்து பேசுங்களேன், அதை எடுத்து காட்டுங்களேன். எங்கேயுமே இல்லைங்க. எனக்கு 26 வருஷம் பழக்கம் இருக்கு. எங்கேயுமே அவர் இது குறித்து பேசல. அந்த பிரச்சனையில பேசிட்டு அவர் மேல வழக்கு போட்டு அரெஸ்ட் ஆகி உள்ள போகும்போது கூட நான் பேசுறேன் அவர்கிட்ட. தோழர் நீங்க வருத்தப்படாதீங்க தோழர், நாங்களா இருக்கோம் தோழர் உங்க கூட. இவ்வளவு பெரிய இன அழிப்புக்கு நம்ம சேர்ந்து நிப்போம் தோழர் பேசின ஒரு ஆள் நானு. இவங்கள மாதிரி லாங் ஷாட்ல பாத்துட்டு சொம்படிச்சிட்டு இருக்கல நானு. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சீமான. அந்த ஆள் யாரு, என்ன பொருளாதாரத்துல இருந்தாரு, என்ன உள்ளடி வேலை பார்த்தாரு, எங்க இருந்தாரு, அவருடைய சுற்றுப்புறம் என்ன, எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அதனால அதுக்கு பிறகுதான் அவர் ஈழ விடுதலை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். சோ அதுக்கு முன்னாடி அது குறித்து அவர் பேசவே இல்லை. பெரியாரை, அம்பேத்கரை, விடுதலையை, சமூக நீதியை பேசிக் கொண்டிருந்தார். நாங்க மேடையில பேசும்போது சினிமாவை நான் பிடிச்சி கிளிகளையும் கிழிப்பேன், அவர் அதை தச்சிட்டு இருப்பாரு. அப்படிதான் நடந்துச்சு. சோ பின்னாடிதான் இதை ஒரு அரசியலாக்க முயற்சி பண்ணி 2019 இயக்கமாக்கி அதை அரசியல் கட்சியா மாத்திதான் இதை திரும்ப திரும்ப பேசி, அதுவும் கூட ஈழ விடுதலை தலைவர் இறந்த பிறகுதான் இந்த மாதிரியான சால்னா கடை, அப்புறம் புரோட்டா கடை, அப்புறம் முனியாண்டி விலாஸ் கதையெல்லாம் அதுக்கப்புறம் வந்த கதை தான். நீங்க நல்ல பீரியாட்டிக்கலா நீங்க அவரை பார்த்தாலே இந்த உண்மை நமக்கு நல்லா புரியும். சோ தம்பிகளுக்கு கூட உட்கார்ந்து சுரண்டி திங்க வேண்டிய அவசியம் இருக்கு. எங்களுக்கு அந்த அவசியமே இல்லை. நாங்க மக்கள் பக்கத்துல நிக்கிறவங்க. யார் துண்டாடப்பட்டாலும், ஒடுக்குமுறைக்கு ஆளானாலும் நாங்க அவங்க பக்கத்துல நிற்போம். யார் மக்களை ஏமாற்றினாலும் எதிர்த்து கேள்வி வைப்போம். அதனாலதான் நாங்க சீமான எதிர்த்து கேள்வி வைப்போம். சீமான் பிரபாகரன் புகைப்படம் தொடங்கி அவர் சொன்ன கதைகள் எல்லாமே அவரோட சுயநல அரசியலுக்காக அவரே வந்து செஞ்சுக்கிட்டதுன்றீங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க இதுல மாற்று கருத்தே இல்லைங்க. நீங்க ஒரு அரசியலை முன்னெடுக்கிறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் தமிழ் தேசியம் என்பது என்ன தெரியுமா, அதனுடைய கோட்பாடு என்ன தெரியுமான்னு ஒரு வீடியோ காட்டுங்க. ஒரு வீடியோவை காட்டுங்களேன். தமிழ் தேசியம் என்பது இதுதான், அந்த கோட்பாடு சித்தாந்தம் இதுதான், இதை நோக்கிதான் நம்ம பயணிக்கணும், இதை நோக்கி மக்களை அழைச்சிட்டு போகணும், நம்முடைய இனங்களை எல்லாம் திரட்டணும். இது எங்கேயுமே இல்லையே, எங்குமே பேசலையே. சரி, என்னுடைய அண்ணன் ஆனா தேர்தல்ல வந்து டிவியில காட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த படத்தை போட்டா இங்க தடை உண்டு, யூடியூப்ல கூட அது உண்டு. அதனாலதான் நம்ம ஈழத் தலைவர்னு பேசுறோம். அப்ப அந்த பிரச்சனை உண்டுன்னொடனே அவர் படத்தை வைத்துக்கு குப்பையில போட்ட கும்பல் தானே நீங்க. அவர்கிட்டதான் நான் வந்து தமிழ் தேசியமே கத்துக்கிட்டேன், அப்புறம் தான் திராவிடத்துக்கு எதிரானே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் பெரியாருக்கு மாலை ஒட்டிய என்ன அரசியல் உங்களுக்கு இருக்கு? அப்ப உங்களுக்கு ஒண்ணு புரியுதா? ஈழத் தலைவரை அவமானப்படுத்தி, அவரை ஒரு கசாப்பு கடைக்காரனாக்கி, ஒரு ஹோட்டல் மாஸ்டர் ஆக்கி, அவருடைய விடுதலை போராட்ட வரலாற்றையை இழிவுக்குள்ள தந்ததே இந்த குரூப் தான். அப்ப நீங்க அது ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவர் குறித்து இவர் பேசியதெல்லாம் வெறும் சோத்து பண்டம் தான், வெறும் சோத்து பிரச்சனை தான், வெறும் தின்ன களியாட்டம் போட்டதான் பேசியிருக்காரு. பிரபாகரன் என் நெஞ்சில படுத்திருந்தாரு. ஏங்க உண்மையிலேங்க இந்த கடுகளவு மூளை இருக்கிறவங்க கூட கோவம் வருங்க. நெஞ்சில படுத்திருந்தாராம். பிரபாகரனுக்கு வேற வேலையே இல்லாங்க. அவர் பாட்டுக்கு மேல அண்ணாக்க வானத்தை பார்த்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு. அவரு நொந்து போய் எப்ப யாரும் குண்டு போடுவான்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருந்த காலகட்டம். சோ இவ்வளவு கதைகளும் அயோக்கியத்தனமான கட்டுக்கதைகள். இதன் மூலமாக கல்லாப்பெட்டியை நிறைக்கிற வேலையைத்தான் சீமான் செய்தார்.
இந்த கதைகளுக்கு பின்னால் உளவியல் என்ன அப்படின்னா, உலக நாடுகளில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களின் ஒரு அனுதாபத்தை பெற்று அவர்கள் உழைப்பையும் ரத்தத்தையும் வியர்வையும் சுரண்டி அதன் மூலமாக செல்வ செழிப்போடு 2.5 லட்சம் ரூபாய்க்கு வாடகையை கொடுத்துட்டு 60,000 ரூபாய்க்கு வண்டி நிப்பாட்டுற இடத்த வாடகை வாங்கிக்கிட்டு 15 வேலைக்காரங்க 5 காருன்னு சுகபோக வாழ்க்கை வாழ்றாரு. இதுதான் இந்த பேச்சுக்கு பின்னாடி இருக்கிற ஒற்றை அரசியல், சுயநல பிழைப்புவாத அரசியல், சோத்துக்காக மாரடிச்சுக்கிட்ட சீமானுடைய அரசியல். இந்த சீமான் வந்து இன்னைக்கு ஒரு தனிப்பெரும் சக்தியா வளர்ந்துட்டாரு, மாநில கட்சி அந்தஸ்து பெற்றுருச்சு. அதனாலதான் திமுக வந்து இது மாதிரி வேலைகளை செய்யுது, ஆடியோ வீடியோ வெளியிடுது. இப்போ வந்து இது પર சங்கீதி ராஜ்குமார் போன்ற ஆட்களை வச்சு இப்படி வந்து பொய்ய பரப்புது அப்படின்னு தம்பிகள் வந்து வருத்தப்படுறாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், ஆடியோ வீடியோனும் ஏஐ வச்சு உருவாக்குனதா? இல்ல நீங்க ஏன் அதை ரெக்கார்ட் பண்ணீங்க? அப்போ ஒரு அரசியல் கட்சிக்குள்ள ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை இல்லாத கும்பல், அப்படித்தானே அர்த்தம். இப்ப நான் உங்களோட பேசுறேன், 2-3 தடவை நான் காலையில இருந்து பேசிட்டேன், நான் ரெக்கார்டே பண்ணலையே, நீங்க ரெக்கார்டே பண்ணலையே. ஏன்? அது அவசியம் இல்ல. ஒருத்தர் நம்ம நம்புறோம், மதிக்கிறோம் இல்லையா? ஆனா நீ ஏன் இத்தனையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த அப்படின்னு ஒருத்தனும் கேள்வி கேட்க மாட்டான். ஆனா இதை யாரு வெளியிடுறாங்கன்றது மட்டும் கலர் கலரா கதை சுத்தி எல்லாம் பேசுவாங்க. இது முதல் அயோக்கியத்தனம். 2வது விஷயம், திமுக பயந்துருச்சு, திமுகவுக்கு பயங்கரமான சக்தி இல்ல. மக்கள் உங்களை கூப்புல உட்கார வச்சிருக்கிறாங்க. 13 வருஷமா ஒரு அண்ணன் கதறும் கதறி அவரு கூட ஜெயிக்க முடியலங்க. முதல் தேர்தல்ல 8.9% வாக்குகளை பெற்று அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் போற போக்குல நொட்டாங்கையில ஜெயிச்சுட்டு போனார். அடுத்து எதிர்கட்சியா வந்தாரு. அவருக்கு ஒரு பிளான் இருந்துச்சு, ஒரு திட்டமிடல் இருந்துச்சு, களத்துல இறங்கினாரு, மக்களை சந்திச்சாரு. ஆனா இவருக்கு வெறும் மேடையில பேசுறது, வாய் வலிக்க பேசுறது, ஒரு அரசியல முன்னுக்கு பின் முரணா பேசுறது. நீங்க பத்திரிகைக்காரங்க, உங்களுக்கு தெரியாதெல்லாம் கிடையாது. முன்னுக்கு பின் முரணா பேசின 1000 வீடியோக்கு நம்ம பார்த்திருக்கோம். இப்படி பார்த்ததுனால மக்கள் இவர் மீது நம்பிக்கையற்று போய் அப்புறம் யூரின் டெஸ்ட், யார பார்த்தாலும் யூரின் டெஸ்ட். என்னையெல்லாம் தெலுங்கு சக்லீச்சின்னு சொன்ன குரூப் தான் இது. அதனால எனக்கு எந்த கூச்ச நாச்சமும் இல்லை, ஆமானுவேன். ஏன்னா உழைக்கிற என்னுடைய இனம் அவங்க, நான் அப்படிதான் பாக்குறேன். லூ அப்படின்றத தவிர எனக்கு ஒண்ணும் போட்டு பேச தெரியாது. ஏன்னா தெலுங்கு எனக்கு புரிஞ்சுக்க கூட தெரியாது. அது சம்பந்தமா நமக்கு தெரியாது. ஆனா நீங்க என்ன கொண்டு வர்றீங்க, ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு ஊர்ல இருக்கிறவங்க வேற்று இனத்தவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நிறைய கேள்வி இருக்கு தொடர்றதுக்குள்ள. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, திமுக இவரை பார்த்து அஞ்சவில்லை, உங்க யூரின் டெஸ்ட பார்த்து அஞ்சல, உங்களுடைய பொய்யும் புரட்டையும் கட்டுக்கதைகளை பார்த்து அஞ்சல. நீங்க நம்பிக்கையற்ற ஒரு கூட்டத்தை உங்க கூட வச்சிருக்கீங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் அற்ற ஒரு இயக்கத்தை நீங்க வச்சிருக்கீங்க. 1 மேன் ஆர்மியா நீங்க சொல்றதா நடக்கணும்ன்ற மாதிரியா ஒரு இயக்கத்தை, கோலே இல்லாம, ஒரு இலக்கே இல்லாத ஒரு இயக்கத்தை நீங்க வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு மக்கள் உங்களை கூப்புல வச்சிருக்காங்க. அதனால பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்களாம் ஒரு மேட்ரே கிடையாது. 1. 2வது விஷயம் என்னன்னா, அந்த புதுசா அங்கீகாரம் பெற்று விட்டோம் அப்படின்னு ஜெயிச்சு நீங்க அங்கீகாரம் வாங்கல. என்ன பண்ணீங்கன்னா, 6 பேப்பர்ல நீங்க பரீட்சை எழுதுறீங்க, 600 பரீட்சை எழுதுறீங்க. எங்க அண்ணன் மட்டும் 5000க்கு பரீட்சை எழுதி அதுல வந்து ஒரு 1500 மார்க் வாங்கி அதுல அவர் வந்து இது பண்றாரு. அப்படிதான் ஒரு 40 தொகுதிகளை போட்டா திமுகவே 40 தொகுதியில் நிற்காது, கூட்டணி கட்சிக்கு பாதி கொடுத்துரும் இல்லையா? அப்ப அந்தந்த கட்சி ஜெயிக்கிற இடத்துல இருந்து அவங்களுக்கு வாக்கு சதவீதம் வரும், அதை வச்சுதான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க. அவங்க வாக்கு சதவீதத்தை கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ணன் 50 இடத்துலயும் போட்டி போடுவார், 50 இடத்துலயும் அண்ணன் தான் அவர் வாட்டுக்கு நிப்பாரு வந்துங்க. அதுல கிடைக்கிற சில்லற ஓட்டெல்லாம் இருக்குல்ல, திமுக மேல கடுப்பே இல்லாதவர்கள் தமிழர்கள் அப்பெல்லாம் இல்ல, திமுக மேல கடுப்புல இருக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்க போடுற ஓட்டு, இல்ல இந்த ஆள் நல்லா பேசுறாருப்பா அப்படின்னு சின்ன பசங்க போடுற ஓட்டு, இதெல்லாம் வரும்ல. இப்படி சில்லறையா சேர்த்து வச்சு தமிழ்நாட்டினுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியா மாறி இருக்குன்றாரு. வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். ஆனா வார்டு மெம்பராவது ஜெயிக்கணும்ன்ற அறிவுரையும் சேர்த்து சொல்லுவோம். 26 ஆண்டு கால பழக்கம் சீமானுக்கும் எனக்கும்ன்றீங்க. சோ எந்த இடத்துல உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நெருடல் வந்தது? இன்னொன்னு வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு, நாம் தமிழர் தம்பிகளுக்கு இறுதியா உங்களோட அட்வைஸ் என்ன? ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் யூஜி படிச்சுட்டு இருக்கும்போது மேடையில சந்திச்சுதான் நான் எனக்கு அவரோட பழக்கம். அதுக்கு பிறகு நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனாரு. நம்ம அம்மா கூட பேசுவாங்க, நல்ல நம்ம தோழர்கள் எல்லாரு கூடயும் மதுரையில இருக்கிற தோழர்களோட பேசுவாரு. நல்லா தொடர்பு இருக்கு. ஏதாவது இப்படி சிக்கல் வரும்போது, ஏதாவது அரசியலா அவரு கைது செய்யப்படும் போது நாங்கெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி கருத்து தெரிவிப்போம், கண்டனம் தெரிவிப்போம். அது மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ இந்த 2013 ஜூன் 4ஆம் தேதி நான் சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வந்த பிறகும் அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எப்படின்னா 2016 தேர்தல் இருக்குல்ல, தேர்தல்ல திருநங்கைகளை நிப்பாட்டணும்னு என்கிட்ட தான் கேட்கிறாரு. திருநங்கைகளை நிப்பாட்டுறீங்கன்னா நான் திருநங்கை ஆக்டிவிஸ்டா இருக்கேன், அது அவருக்கு தெரியும். அதனால திருநங்கைகளை வந்து எங்களுக்கு 2-3 பேர் அறிமுகப்படுத்தி விடுங்க, நாங்க எலெக்ஷன்ல நிப்பாட்டணும்னு கேட்டு நான் தான் 2016 தேர்தலையே நான் எலெக்ஷனுக்கு 2-3 திருநங்கை தோழர்களையே அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இது ஒண்ணு. 2வது விஷயம் என்னன்னா, இந்த தமிழ்நாட்டு இந்த சென்னைக்கு வந்த பிறகு நான் நேரடியா போய் திருநங்கை இஷ்யூக்காகவே ஒரு உதவிக்காக நான் போய் நேரடியாவே சீமானை சந்திக்கிறோம்.
அது ஒரு தோழர் பிரியாபாபும் நானும் போய் சந்திக்கிறோம். பிரியாபாபு திருநங்கை, நானும் அவங்களும் போய் சந்திச்சு, அதுதான் கடைசியா நான் சந்திச்சது. கடைசியா போன்ல பேசினது எப்போ அப்படின்னா, குழந்தை பிரபாகரன் பிறந்திருக்கப்போ தகவல் பார்த்துட்டு போன் பண்ணி வாழ்த்துக்கள் தோழர், மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னதான் நான் கடைசியா பேசினது. எந்த இடத்துல முரண்பாடுகள் வருது அப்படின்னா, ஒரு தலைவனுக்கான தகுதியை சீமான் இழந்த போது நாங்க முரண்படுறோம். நீங்க சீமானுக்கு எதிராக எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. பெரியாருக்கு எதிராகவும் எதையுமே சொல்லக்கூடாதுலாம் கிடையாது. உண்மையை சொல்லி நீ விமர்சனம் பண்ணு, அதை நாங்க ஆதரிப்போம். உண்மையை சொல்லு, பொய்ய சொல்லுவது அவதூறு. விமர்சனம் என்பது நல்லது கெட்டதை பேசி முடிவு பெறது. ஆனா இவங்க தம்பிங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்துல அப்படின்னா, நான் பெத்த பிள்ளை ஃபிடல் காஸ்ட்ரோவை நானும் அவன் பிறந்தநாளை கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுக்குறேன், என்னை போட்டு பிஜேபி காரன் பண்ணா நான் கவலைப்பட மாட்டேங்க. நீங்க நட்பு முரணாவில நாங்க உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதை போட்டு போட்டோ போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப பார்க்கும்போது இவருக்கு மெசேஜ் அனுப்புறேன், தோழர் இப்படி உங்க பசங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது என்னன்னு பாருங்க தோழர். பெத்த பிள்ளை கூடயா சேர்த்து வச்சு பேசுவீங்க, இவ்வளவு கேவலமா போச்சு உங்க அரசியல் போட்டேன். அதுக்கு அவர் பதிலே கிடையாது. அதான் நான் கடைசியா போட்ட பதிலும் கூட. அப்போ உங்களுக்கு சொந்த பிரச்சனையினால நீங்க இவரை எதிர்த்தீங்களா அப்படின்னா, அப்பயும் நான் எதுக்கல. ஒரு கட்டத்துல அப்படியே கிராஸ் பண்ணி வரோம். 2019, 20 அந்த காலகட்டத்து கொரோனா கொஞ்சம் முன்னாடி ஓவரா அலுமி பண்ண ஆரம்பிச்ச உடனே சித்தாந்த ரீதியா எதுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்ப தோழர்களை எனக்கு என்ன அட்வைஸ் பண்றாங்க, எதுக்குப்பா இத போய் புடிச்சு பேசி வளர்த்து விடுகிற இருக்க வேணாம் பண்றாங்க. அந்த காலகட்டத்துலதான் நான் தான் ஒரு பையன் தம்பி ஒரு போடுறாரு, எங்க அண்ணன் பதவிக்கெல்லாம் ஆசையே பட மாட்டாருன்னு. அப்ப நான் தான் முத ஒரு வீடியோ போடுறேன், உங்க அண்ணன் பதவிக்கு ஆசைப்பட மாட்டாரு தானே. அப்பனா உங்க கட்சியில இருக்கக்கூடிய 2 படிக்கிற பசங்க இருக்கிறாங்க. ஒண்ணு ராஜீவ்காந்தி, இன்னொருத்தன் அதிமுக சேர்ந்து இருக்கிற ஆமா கல்யாண சுந்தரம். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்குங்க, முதலமைச்சர் கேண்டிடேட்டா நிறுத்துங்க, அப்ப நான் ஒத்துக்கிறேன் உங்க அண்ணன். அப்பதான் ஆரம்பிச்சது பிரச்சனை. அதுக்கு ஒரு வாரத்துல அவங்க 2 பேரும் வெளியே வர்றாங்க. அப்ப சுந்தரவல்லி கட்சியை உடைச்சிருச்சுன்னு அதை கரப்புறாங்க. அப்பதான் ஒரு பெரிய வார் வருது. நான் சொன்னேன், கட்சியெல்லாம் கலைக்கிற அளவுக்கு அங்க ஒண்ணும் இல்லைங்க, வாட்ஸ்அப் குரூப்னா 2 பேர் வருவாங்க, 2 பேர் வெளியே போறது சகஜம் தானே அப்படின்னு ஒரு வீடியோ போட்டா அது ரொம்ப காண்டாயிட்டாங்க. அதுல இருந்து சித்தாந்தமா நம்ம இது பண்றோம். அந்த கோபம் கூட எனக்கு என்னன்னா, உனக்கு நல்லா தெரிந்த உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா இருந்த ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு பேர குழந்தைய அம்மாவோட சேர்த்து வச்சு பேசும்போது அதையே தட்டி கேட்க முடியலன்னா, அதுக்கு பிறகு உங்க தம்பிங்க இன்னைக்கெல்லாம் களமாடிக்கிட்டு இருக்கானுங்க. போற வார பொம்பளை பிள்ளைங்களை பூரா அவமானப்படுத்தி அவங்க மேல அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தட்டி கேட்கணுமா இல்லையா? ஏங்க, திமுகவுல ஒரு பத்திரிகைக்கார பெண்ணை அவமானமா திமுக இளைஞர்கள் பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டிச்சு அறிக்கை விட்டாரு, கட்சியில உன்னை வச்சுக்க மாட்டேன், தூக்கிடுவேனாரு. நான் இதை எதிர்பார்க்கிறேன். ஒரு தலைமைக்கு அதான் அழகு. எல்லா தலைவர்களும் அப்படித்தான் இயக்கத்தை வழி நடத்துறாங்க. 1-2 வழி தவறி போறதும் உண்டு. ஆனா இந்த அடிப்படையான தலைவனுக்கான தகுதி இல்லையே என்று வருத்தப்படுறேன். அதுலதான் எங்களுக்கு முரண்பாடாகி நாங்க பிரிஞ்சோம். இப்ப கூட ஒரு முக்கியமான பத்திரிகைக்கு அவர் கொடுத்த பேட்டியில சுந்தரவள்ளி என் அன்பு தோழி, பன்னியரசு என் அன்பு தம்பி அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாரு. நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. ஆமாங்க, அது ஒரு பழைய கதை அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். இதுதான் நமக்கு அவருக்கு இந்த நட்பு. என் மேல ரொம்ப மரியாதை இருந்த ஆள் தான். நான் தான் கொலவெறியா இருக்கேன் அவர் மேல. ஒண்ணு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தம்பிகளுக்கு அரசியலை படிங்க. எந்த ஒரு இயக்கம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு கத்துக் கொடுக்குதோ அந்த இயக்கம் சந்தேகத்துக்குரிய இயக்கம். அந்த இயக்கத்துக்குள்ள நீங்க இருக்கிறது உங்களையும் வளர்க்காது, அரசியலையும் வளர்க்காது, உங்க இனத்தையும் வளர்க்காது. இப்ப கேள்வி கேட்ட 4 பேரை திருநெல்வேலி தூத்துக்குடியில தூக்கி வெளியேறிய முடியுது, பவுன்சர்ஸ் வச்சு வெளியே தூக்கி எறிகிறாரு உங்க அண்ணன்னா, கேள்விக்கே அப்பாற்பட்டவரா உங்க அண்ணன். இயக்கத்துக்குள்ள கேள்வி கேட்கணும். என் இயக்கத்துல தலைவர், செயலாளர் அத்தனை பேரையும் உட்கார வச்சு உண்டு இல்லைன்னு காலி பண்ணுவோம். நாங்க உள்ள உட்காந்து பேசுவோம். தப்புன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்கு. கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்வியே உங்க இயக்கத்துல இல்ல. 2ஆம் கட்ட தலைவர்களே உங்க இயக்கத்துல இல்ல. நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் அண்ணன் பேசுறாரு, நீங்க கைதட்டி சிரிக்கிறீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அரசியல் என்பது கைதட்டி சிரிப்பதும் சொந்தமா சொரிஞ்சுக்கிறதும் மகிழ்ச்சியா இருக்கிறதும் இல்லை. ஒரு சமூகத்தை திசை திருப்பக்கூடிய ஒரு பேராற்றல் தான் அரசியல். உன் வீட்டு சோத்தையும், உனக்கு வேலை வேணுமா, நீ நேர்மையா இருக்கணுமா, தலை நிமிர்ந்து ஒரு சுயமரியாதை வாழ்க்கை வாழணுமான்னு தீர்மானிப்பது அரசியல். அரசியலை கடந்து ஒரு மனுஷன், தனி மனுஷன் வாழவே முடியாது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் உங்கள் இளமை காலத்தையும், உங்க பணத்தையும், உங்கள் அரசியல் வேட்கையும், ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும் என்ற உங்களுடைய நோக்கத்தையும் இழக்கிறீர்கள் இந்த அமைப்புல இருந்து அப்படின்னு நான் வருத்தப்படுறேன். எனவே தம்பிங்க, முன்னத்தியர்கள் அப்படி வெளியே போனாங்களோ அது மாதிரி ஜென்டிலா கிளம்பி போய் முதல்ல வாசிங்க, நிறைய உரையாடுங்க, அரசியலை தெரிஞ்சுக்குங்க. தமிழ் தேசிய அரசியலை கட்டமைக்க நீங்க ஒரு குழுவா சேர்ந்து மேல வாங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம். ஏங்க, எந்த சித்தாந்தத்துக்கு நாங்கள் எதிரி கிடையாது. ஆனால் அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல அவங்களோட நிக்கிறதுக்கு நாங்க தயங்கவும் மாட்டோம். வர்ற பிள்ளைங்கள எங்களுக்கும் தானே பிள்ளைங்க. அந்த புரிதலோடு சொல்றேன், அரசியலை கத்துக்குங்க. நன்றி மேடம். உங்கள் நேரத்தை மிக்க நன்றி. மகிழ்ச்சி தம்பி.